இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஒரு பகுதியை பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி, ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஜெபம், இன்றைக்கு ஜெபத்துடைய முடிஞ்ச வரைக்கும் நிறைய பகுதிகள், அந்த பகுதிகளை நம்ம பார்க்கலாம். இந்த ஆண்டவர் பைபிளை ஒரு நோக்கத்தோடு கொடுத்துருக்கிறார் இல்லையா? ஸ்டார்டிங்ல இருந்து அது ஒரு நோக்கமாக கொடுக்கப்பட்டிருக்குது. அது எப்படின்னா, பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை அப்படிங்கிற ரெண்டு பகுதியாக மாறுது. ஆபிரகாம் வந்தாரு, அடுத்து நோவா வந்தாரு, தானியல் வந்தாரு, இயேசு வந்தார் அப்படிங்கிறது மாதிரி இல்லை. இயேசு வந்தார் அப்படிங்கிற ஒரு இடம் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை உண்டு பண்ணுது, பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுது. அதுதான் பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை அப்படிங்கிற ஒரு பெரிய காரியத்தை கொண்டு வரும் இல்லையா? இயேசு வந்ததுக்கு அப்புறம், அந்த சிலுவை வந்ததுக்கு அப்புறம் நிறைய காரியங்கள் மாறிச்சு. இப்ப பழைய ஏற்பாட்டுல வழிகள் இருந்துச்சு, அப்புறம் என்ன இருந்துச்சு? விருத்த சேதனம் இருந்துச்சு, மாலை ஆராதனைகள் இருந்துச்சு. ஆனா புதிய ஏற்பாடு வரும்போது இதெல்லாம் என்னது? நிறுத்தப்பட்டது இல்லையா? இப்ப பலி செலுத்திட்டு இருக்கோமா? ஞாயிற்றுக்கிழமையில ஆடு மாடெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கோமா? இல்லை. அப்புறம் விருத்த சேதனம் நோ. அது அந்த இடத்துல இயேசு வந்ததுக்கு அப்புறம் நிறைய காரியங்கள் நிறுத்தப்பட்டது, சாபம் நிறுத்தப்பட்டது. சில காரியங்கள் அங்க இருக்கிறது மறுபடியும் இங்க வந்துச்சு. ஆசீர்வாதங்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டிலே இருந்தது, புதிய ஏற்பாட்டுக்கும் கட்டாயம் வந்துச்சு. ஆனா ஜெபம் என்பது எப்படின்னா, அது உருமாறி வந்தது. ஜெபம் பழைய ஏற்பாட்டுல ஒரு விதமா இருந்தது, ஆனா புதிய ஏற்பாட்டுல வரும்போது அந்த ஜெபம் மாறி வந்துச்சு. இன்னைக்கு அந்த மாற்றத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அங்க பழைய ஏற்பாட்டு கூடயே புதிய ஏற்பாட்டிலையும் ஜெபம் கிடையாது. இன்றைக்கு நம்ம அதை ஒரு கிளாரிட்டிக்குள்ள நம்ம வருவோம். ஏன்னா இங்க இயேசு வந்துட்டார். இப்ப இயேசு என்னுடைய மீடியேட்டர் ஆயிட்டார். இப்பொழுது நான் அப்படி ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு அந்த இடத்துல ஒரு மாற்றம் உண்டு பண்ணிச்சு. என்னன்னா, அவர் பிதாவோடு நான் பேசுறதுக்கு ஒரு வாசல் திறக்கப்பட்டது. முன்ன அப்படி இல்லை. அங்க பலி என்பது ஆடு மாடோடைய பலியின் ரத்தமா இருந்தது. இங்க கிறிஸ்துவின் ரத்தம் தேவனனை என்னை தைரியமாய் கொண்டு போக சேர்க்கிற ஒரு ஜீவ பாதை திறக்கப்பட்டதுனால என்னுடைய ஜெபம் இப்பொழுது அந்த அங்கலாய்ப்புல இருந்து ஜெபிக்கிற ஜெபம் கிடையாது. முன்ன எப்படி அவங்க ஜெபிச்சாங்க, இப்ப ஆண்டவர் எப்படி விரும்புறாருன்னா, நான் என்னுடைய ஸ்தானம் இயேசு கிறிஸ்து வந்து எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்து அவருடைய சிங்காசனத்துல என்னை அவருடைய பிள்ளையார் அங்க உட்கார வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. என் பொசிஷன் மாறிடுச்சு, என்னுடைய ஸ்தானம் மாறிடுச்சு. இப்ப நான் அங்க இருந்து ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதுதான் மாற்றப்பட்ட ஜெபம். இப்போ பரலோகத்திலிருந்து நான் ஜெபிக்கணும். இப்ப பரலோகத்துல இருந்து நான் இப்ப நம்ம எல்லாருக்கும் எப்படி தோணுது? நம்ம பரலோகத்துல இருக்கிற மாதிரியா தோணுது? நான் இங்கதானே இருக்கிறேன். இதுதான் நம்ம மைண்ட், நம்மளுடைய என்னது கார்னர், நம்ம மாமிசம் மனசு. ஏன்னா நம்மளை அதை பார்க்க விடாதபடிக்கு செஞ்சு வச்சிருக்கோம். நாம் தேவனோடு அவரோடு அமர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த அவரோடு இல்லாம இருக்கும்போது எப்படி நம்முடைய ஜெபங்கள் இருக்குன்னா, அது ஃபர்ஸ்ட் எப்படிலாம் இருக்கும்? பயத்துல இருக்கும், அப்புறம் பதஷ்டத்துல இருக்கும், அழுகையில இருக்கும், அப்புறம் எப்படியா இருக்கும்? உரிமையா ஜெபிக்க முடியாது. அது ஒரு கதறலின் ஜெபமா இருக்கும், ஒரு அனாதை மனப்பான்மையின் ஜெபமா இருக்கும், அனாதை மாதிரி அடறுகிற ஒரு ஜெபமா இருக்கும். ஆனா ஆண்டவர் நம்மளுடைய பொசிஷனையே மாற்றி இந்த உரிமையை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரங்களாய் என்று நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இதுதான் நம்ம ஜெபத்துல நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முதல் காரியம். அவருடைய புத்திரர்களாய் நம்ம இருக்கிறோம், பரலோகத்தில் அவரோட உட்கார்ந்து இருக்கிறோம். அவர் என்ன பேசி கொண்டிருக்கிறார், அவர் என்ன ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்கிற ஜெபத்தோடு இணைந்து ஜெபிக்கிற ஜெபம் தான் ஜெபம். ஹல்லேலூயா. இந்த கதறது, கண்ணீர் விடுறது, அதெல்லாம் எப்படின்னா பழைய ஏற்பாட்டுல. ஏன்னா அவங்க பிதாவை அறியவில்லை,
அவர்கள் பிதாவை அறிவுள்ள. இயேசு வந்து இந்த உலகத்துக்கு நம்மளுக்கு கொடுத்த பெரிய காரியம் பிதாவை அறிவதே நித்திய ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்ததான் கொடுத்தார். எல்லாரும் தேவனாய் அவரை தூரமாய் பார்க்கிற ஒரு ஜெபமாய் இருந்தது. பழைய ஏற்பாட்டு ஜெபம்லாம் நோக்கி நோக்கி பார்க்கணும். தூரம் அவங்க உறவே எப்படின்னா இங்க இருக்க பிதா தேவன் எங்கேயோ இருக்க. ஆனா இயேசு வந்து பிதாவண்டை நம்மளை கொண்டு போனார். ஹல்லேலூயா. பிதாவும் நாமும் ஒன்று சேர்வதற்கான இணைப்பு பாலமாய் அவர் இருந்தார். அந்த பிதாவை நோக்கி அறிந்து ஜெபிக்கிற ஜெபமாய் நம்முடைய ஜெபம் இருக்கணும். இயேசு இந்த ஜெபத்தை தான் செய்தார் இல்லையா? அவர் பிதாவோடு ஐக்கியமா இருந்தார், பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியமா இருந்தார். அவர் ஜெபிக்கணுமா? அவருடைய ஐக்கியம் நம்மளுக்கு காம்ப்ரசன்ட் இல்லை, 1% கிடையாது இல்லையா? அவர் அறிந்தது போல நம்ம அறிந்திருக்கிறோமா? அவருடைய யூனியன் நம்மளுக்கு இருக்கா? இயேசுவோட யூனியன். அவர் எப்படி இருந்தார்? பிதாவோட இருந்தார், பரிசுத்த ஆவியானவரோட இணைந்திருந்தார். அந்த யூனியன்ல இருந்து அவர் ஜெபித்தார். அவர் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தார். ஹல்லேலூயா. இது நம்முடைய கண்கள் திறக்கப்படும். இந்த கண்கள் இன்றைக்கு இந்த ஜெபத்துடைய முக்கியத்துவத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். சரியா? அதனால முதல் ஸ்டெப் என்னன்னா, அந்த பிரிவினை மனப்பான்மை நீங்கி ஜெபிக்க. நான் பிள்ளை, அப்பா, அந்த உரிமையில நின்று ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. எப்பொழுதும் முதல்ல உங்க மைண்ட்ல நீங்க ஜெப அறைக்கு போனீங்கன்னா அவர் எங்கேயோ இந்த கதறல் இருக்கக்கூடாது. அப்பா கதறுங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம அப்பா கிட்ட கதறதுல தப்பு கிடையாது. ஆனா அந்த கதறி அழுகிறதுலே இருந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும். ஹல்லேலூயா. அடுத்து அவர் உங்களை எங்க வைத்திருக்கிறார், உங்களுக்கு என்ன உரிமைகளை கொடுத்திருக்கிறார், உங்களுடைய மேன்மை என்ன மகிமை என்ன என்பதை அறிந்தவர்களாய் நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் கிடைக்கும். இயேசு ஜெபிச்ச எல்லாத்துக்கும் பதில் கிடைச்சிச்சா? எல்லாத்துக்கும் பதில். அவர் என்ன ஜெபித்தாலும் அவருக்கு பதில். சீக்ரெட், பிதாவை அறிந்திருந்தார். இதுதான் சீக்ரெட். அவர் போய் லாசருடைய கல்லறையை திறந்தோடனே நிற்கிறார். பிதாவே, என்னுடைய ஜெபத்தை நீ எப்பொழுதும் கேட்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன கான்ஃபிடென்ட், என்ன ஒரு நம்பிக்கை, தைரியத்தோடு அங்க சொல்கிறார். கூட வந்து சீஷர்களெல்லாம் சொல்றாங்க, சாவடிக்க போறாங்க, நம்மளும் போய் சாவோம். அதுதான் அறியாமையிலான உண்டான. இயேசுடையதான் இருந்தாங்க, இயேசுக்குண்டான எல்லாத்தையும் அறிந்திருந்தாங்க. அவர்கள் பிதாவை அறியவில்லை. இயேசு பிதாவை அறிந்திருந்தார். அதுதான் யோவான் 17:3. பிதாவை அறிவதே நித்திய ஜீவன். நீங்க அந்த யோவான் 17, ரோமர் 8 நீங்க ரொம்ப அருமையான ஜெபம். இயேசுவோடைய ஜெபம்னா யோவான் 17 வாசிச்சுட்டே இருங்க. இனிமையா இருக்கு. அவர் நம்மளுக்காக எப்படி ஜெபித்திருக்கிறார், பிதாவோடு அவருக்கு உறவு எவ்வளவு அருமையா இருந்திருக்கிறது, பிதாவும் அவரும் எப்படி இணைந்து ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்துறாங்க. அதுல ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வசனம். ஹல்லேலூயா. 17ஆவது அதிகாரத்தை எடுத்துக்கலாம். யோவான் 17. ஆண்டவர் நம்மளுக்காக அவர் எப்பயே ஜெபிச்சு வச்சிருக்காரு பாருங்க. எவ்வளவு அழகான ஒரு ஜெபத்தை அவர் பண்ணி வச்சிருக்கிறாரு பாருங்க. 17, 11 நினைக்கிறேன், 20. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். அந்த இடத்துல என் பேரை தான் போட்டிருக்கேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் அந்த சீஷர்களுக்காக மட்டும் நான் வேண்டிக் கொள்ளல, இந்த சீஷர்கள் போய் எங்கெங்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்றாங்களோ அதை கேட்கிறவங்க. இப்ப அது அவங்க எல்லாருக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அவருடைய ஜெபம் பிதாவோடு இணைந்த ஜெபமாய் இருந்தது. ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியது. ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சா? இல்லை, நிறைய பேர் மேரேஜ். இப்போ மேரேஜ் ஆனதுக்கு நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்க? சர்டிஃபிகேட் இல்லையா? மேரேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணுறாங்க? சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அந்த சர்டிஃபிகேட் மட்டும் வச்சுருந்தா மேரேஜ்னு ஆகும். ஆனால் ஹஸ்பண்டுக்கும் மனைவிக்கும் பேச்சுவார்த்தையே இல்லை. எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கை? சர்டிஃபிகேட் மட்டும் வச்சுக்கலாம். அதுக்குன்னு கவர்மெண்ட் பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு
ஒன்று சட்டையில கிழிச்சுலாம் போட்டுட்டுலாம் போகக்கூடாது கிடையாது. ஆனால் அந்த உறவு ட்ரையாக இல்லையா? அந்த கணவன் மனைவி அப்படிங்கிற உறவு எதற்காக ஏற்படுத்தப்பட்டது? அனுபவிக்கும்படியாக, உறவாடும்படியாக, எல்லா காரியங்களும் அவர்கள் இணைந்து செயல்படும்படியான ஒரு காரியம்தான் திருமணம் என்பது. அதே போலதான் நானும் பிதாவும், நானும் இயேசுவும் என்கிற உறவு, நானும் அப்பாவும் பிள்ளையும் என்கிற உறவு உறவாடுவதற்காக கொடுக்கப்பட்டது. ஒரு 10 நாள் ஜபமே பண்ணல, எப்படி இருக்கும்? ட்ரை ஆயிடும். நம்ம வாழ்க்கை எப்படி ஆயிடும்? ட்ரை ஆயிடும். ஆண்டவர் எப்பையும் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம பார்க்கணும். ஆதாமுடைய வாழ்க்கையில இருந்தே பார்க்கணும். ஆதாம் ஏவாள ஆண்டவர் படைத்தார். ஏதேன் எப்படிப்பட்ட ஒரு இடம்? ஆண்டோட பிரசன்ஸால முழுவதும் நிறையப்பட்ட ஒரு பரலோகம், பரலோகத்தை பூமியில பார்க்கிற ஒரு இடம் ஏதேன் தோட்டம். கம்ப்ளீட்டா தேவனுடைய பிரசன்ஸ்ல இருந்த ஒரு இடம். ஆனா பிதா ஒரு நேரம் ஒதுக்கி ஆதாம ஒரு சந்திப்பின் நேரமா அவனை விசிட் பண்றதுக்கு எப்படியே வந்துட்டு இருந்தான். ஹல்லேலூயா இல்லையா? அது பிரசன்ஸால தான் நிறைஞ்சிருக்குது. அங்க எல்லாம் அவனுக்கு வேண்டிய தேவைகள் இருக்குது. நம்மளுக்கு இப்படிலாம் எல்லா தேவையும் கொடுத்தா என்ன பண்ணிக்க மாட்டோம்? கண்டுக்கிட்டே மாட்டோம். அது அப்போ இருந்தே தான் இருந்திருக்குது இல்லையா? எனக்கு எல்லாருக்கும் உட்காந்து ஜெபிப்படா, நான் பிஸியா இருப்பேன் இல்ல. ஆனா பிதா ஒரு சந்திப்பின் ஒரு நேரத்தை வச்சிருந்தார் ஆதாமோடு. ஒவ்வொரு நாளும் வந்து பேசிட்டு இருந்தார். ஏன்னா அது பிதாவுடைய விருப்பம். இதுதான் ஆதியிலே அவர் நம்மளுக்கு காட்டுற ஒரு காரியம். நான் உன்னோட பேசணும். ஃபர்ஸ்ட் ஜெபத்துக்கு இருக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் காரியம் லிசனிங். அவர் சொல்லுவதை கேட்க வேண்டும். ஜெபம் என்பது இப்ப நம்ம ஜெபிக்கிறதுனா எப்படின்னா, நான் மட்டும்தான் பேசுவேன். நோ, அவரை பத்தி எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. எனக்கு என்னவோ போய் கடகட 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 கடன்னு எல்லாத்தையும் ஊதி தள்ளிட்டு கொஞ்சம் ஒரு நிம்மதி வரும். அப்போ நிம்மதி வந்தோன்னா அவர் பேசுறதுக்கு வருவார். அதுக்கெல்லாம் டைம் கொடுக்க மாட்டார். ஓகே சரி, எல்லாத்தையும் ஒரு தட்ட சொல்லி வச்சு கிளம்பிடலாம். அதனாலதான் நம்மளால பதில் பெற்றுக்கொள்ள முடியும். ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணும். இப்போ இயேசு நம்மளுக்காக பரிந்து பேசிட்டு இருக்காரா? ஆவியானவர் நம்மளுக்காக பரிந்து பேசிட்டு இருக்காரா? 2 பேர் நம்மளுக்காக பரிந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப நடுவுல நம்ம புகுந்து அவங்க பிரேயரை கேன்சல் பண்ற மாதிரி ஒரு பிரேயர் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க நம்மளுக்காக பரிந்து சரியான விதத்துல பேசிக்கொண்டிருக்காங்க. ஆவியானவர் நம்மளுக்காக அங்க பேசிக்கொண்டிருக்கார் பிதாவோடு. நம்ம நடுவுல பெரிய புகுந்து என்ன பண்ணிடுவோம்? அங்கலாய்வை போட்டு அந்த பிதா என்ன நடக்குதுங்கிற குழப்பத்துக்கு நம்ம வர வச்சிருக்காரு. லிசன் பண்ண குமாரி நினைச்செவிக்கு கொண்டிருக்கிறார். இந்த எப்பயுமே ஒரு சூழ்நிலை வரும்போது இது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஜெபத்தோட சீக்ரெட். எனக்கு கூட இந்த காரியங்கள் முதல்ல தெரியும். ஆனா எல்லாம் புரியும். ஆனா அதை தெளிவா புரிஞ்சுக்க தெரியும். ஒரு சூழ்நிலை மத்தியில நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டோட போய் இப்ப எனக்கு பயங்கரமான ஒரு கஷ்டம் நெருக்கும் போது யார்கிட்ட ஓடுவோம்? உடனே ஆண்டோட்ட ஓடுவோம். ஜெபிக்க தான் போவோம். வேற எங்கேயும் நம்ம மனுஷனுக்கிட்ட முதல்ல ஓட மாட்டோம். முதல்ல ஆண்டோட்ட தான் போவோம், இது பண்ணுவோம். ஆனா சில காரியங்கள் சூழ்நிலைக்கு மேல அவர் பேசும்போது நம்மளால என்ன பண்ண முடியாது? ஜீரணி என்ன, நான் ஒரு காரியத்தை சொல்லிட்டு இருக்கேன், அவர் ஒரு காரியத்தை பேசிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். நான் ஃபர்ஸ்ட் என் லைஃப்ல செஞ்ச மிஸ்டேக் அதுதான். அவர் நம்ம போய் ஜெபிப்போம், அவர் மேலான நம்ம புத்தி கெட்டாத காரியத்தை அவர் சொல்லிக்கிட்டு இருப்பார். இப்ப எனக்கு வேண்டியது அந்த பிரச்சனைக்கு தான். ஆனா அந்த பிரச்சனைக்கு மேல நான் எவ்வளவாய் ஆளுகை செய்ய வேண்டும், அதை எப்படி என் கண்ட்ரோலுக்குள்ள அவர் கொண்டு வரப்போறார், இந்த இடத்துல நான் இன்று எப்படி அதை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற மகிமையான காரியத்தை என்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. எனக்கு அதெல்லாம் புரியவே புரியாது. இது எக்ஸ்ட்ரா நிறைய அவர் பேசுற மாதிரி இருக்குது. இது ரொம்ப அதை தாழ முடியாததா இருக்கேன். சரி, நான் அப்படி நிறைய பிரேயரை நான் எழுந்திரிச்சிருக்கேன். எனக்கு புரியலை. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எல்லாம் அவர்கிட்ட போய் ஜெபிக்கும் போது இது மாதிரி நிறைய காரியங்கள் என்னோட சொன்ன காரியங்கள்லாம் எனக்கு நிறைய புரியவே இல்லை. ஆனால் எனக்கு அப்புறம் தெளிவு ஆகும்போது தான் இப்போ ஆண்டவர்கிட்ட நான் இன்னும் அதிகமாக கேட்டுட்டு இருக்கேன். அப்பா, அன்னைக்கு எனக்கு ஒன்றும் புரியாம ஓடிட்ட பிரேயர் விட்டு, ஆனால் இன்றைக்கு மறுபடியும் என் வாழ்க்கையை உறுதிப்படுத்தும் அந்த காரியங்கள் இப்போ நான் கேட்குற அந்த நிலைமைக்கு வந்துட்டேன். அன்னைக்கு நான் கேட்கக்கூடிய நிலைமை தான் ஃபர்ஸ்ட் பிரேயர்ல நம்ம இருக்க வேண்டிய தகுதி. நம்ம என்ன பண்ணணும்? லிசன் பண்ணணும்.
ஃபர்ஸ்ட் எப்படின்னா போங்க, ஜெப அறைக்குள்ள போங்க, போய் உங்களுடைய மனசுல இருக்கிறத கொட்டுங்க, அழுங்க, கவிங்க, எல்லாம் செய்யுங்க. செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இருதயத்துல என்ன ஆகும்? ஒரு குவாய்ட்னஸ் வரும், ஒரு அமைதி வரும். இந்த அமைதி வந்தோடனே நம்ம என்ன நினைச்சிடும்? அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆண்டவர் அந்த இடத்துல தான் நம்மளை தயார் பண்றார். இப்ப நான் கேட்கறதுக்கு, ஏன்னா நான் இவ்வளவு தூரம் ஒரு சத்தத்துல இருக்கும்போது என்னால கேட்கவே முடியாது இல்லையா? நான் அழுதுகிட்டு துடிச்சுட்டு இருக்கும்போது என்னால கேட்கவே முடியாது. அந்த ஒரு ஸ்டில்னஸ்ல கொண்டு வந்தது. அப்பதான் அவர் பேச ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. அவர் பேச ஆரம்பிக்கும் போது அவரோடு சேர்ந்து பேசுங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது அந்த சூழ்நிலைக்கு மேலான ஒரு பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கை. அதுதான் ஜெபத்துக்கான பதில். இப்ப அந்த நேரத்துலதான் ஆண்டவர் அறிக்கைகளை உறுதி பண்ணுவார். இவ்வளவு நாள் நம்ம அறிக்கை பண்ணிட்டே இருப்போம். இப்ப நான் ஒரு கடனுக்காக ஜெபிக்கிறேன், அந்த காரியத்துல நான் ஜெபிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் ஜெபிச்சுட்டே இருப்பேன். எப்படி உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்றேன், நானும் கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்க மாட்டேன். ஆண்டவர் தேசங்களுக்கு என்னை கடன் கொடுக்கறதா மாற்றிருக்கேன். என் வாழ்க்கையில கடன் என்பதே இல்லை. இதை நான் அறிக்கை செஞ்சுட்டே இருப்பேன். ஆனா ஒரு நேரத்துல நான் அங்க போய் ஜெபிக்கும் போது, என்னுடைய காரியம் மாறும்போது, இதை நான் வெறும் அறிக்கையாய் செய்ததை என்னை நம்பத்தக்க அறிக்கையா அந்த இடத்துல ஆண்டவர் உறுதிப்படுத்துவார். அப்ப அந்த அவர் பிரசன்ஸ்ல இருந்து நான் சொல்லுவேன் பாருங்க, அந்த இடத்துல எல்லாம் உடைஞ்சு. ஹல்லேலூயா. இதுதான் ஜெபம், இதுதான் ஜெபம். இப்போ நம்ம அறிக்கை செஞ்சுட்டே இருக்கிறோம், அப்புறம் அது நடக்குதுன்னா ட்ரை ஆயிட்டு இல்லை, என்ன அறிக்கை செஞ்சுட்டே இருக்க. ஏன்னா நம்ம வெறும் அந்த அறிக்கையை நம்பத்தக்க இடத்துல வச்சு நம்ம இருதயத்தை இடத்துல விசாலமாக்கி அவர் அந்த வார்த்தையோடு பேச வச்சு அதோடைய வல்லமையை அனுபவிக்கிறதுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுக்கறதே இல்லை, டைம் கொடுக்கறதே இல்லை. நம்ம டைம் எடுத்து ஜெபிக்கணும். டேக் டைம் அண்ட் ப்ரே. இதுதான் செகண்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் தேவனோடு பிள்ளையா உட்காந்து ஜெபம் பண்ணு. செகண்ட் நேரத்தை எடுத்து ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. வேலை இருக்கதான் செய்யும், வேலை இல்லாம இல்லை, எல்லாருக்கும் வேலைகள் தான். ஆனா பிதாவோடு ஒரு நேரம் நாம் செலவழித்து தான் ஆக வேண்டும். நம்ம அந்த காரியத்தை இயேசு எப்படி செய்தார் அப்படிங்கிறத பார்க்கலாம். மார்க் 1:35 எடுத்துக்கலாம். மார்க் 1வது அதிகாரம். நேரம் எடுத்து கட்டாயம் நம்ம செபிக்கணும். மார்க். அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இந்த வசனங்கள்லாம் மார்க் பண்ணிக்கல. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு. அடுத்து மத்தேயு 14:23 வாசிக்கலாம். மத்தேயு 14:23. அவரும் திருப்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே. அவர் ஜனங்களை பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆன போது அங்கே தனிமையா இருந்தார். அவர் தனித்து ஜெபம் பண்ண போனார். அதிகாலையில ஜெபிக்க இருட்டோட எழுந்து போறார், தனித்து ஜெபம் பண்ண போறார். லூக்கா 6:12. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் என்ன பண்ணாரா? ராம் முழுவதும் அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. இயேசு எப்படி ஜெபிச்சார் பாருங்க. ஆனா அந்த சூழ்நிலைகள்லாம் நீங்க அதை ஃபுல்லா படிச்சீங்கன்னா அவ்வளோ பிஸியா இருக்காரு. அவ்வளோ பெரிய ஊழியங்களை செய்து கொண்டு இருக்கிறார். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கல் எறிகிறதுக்கு அவரை கொள்றதுக்குன்ட்டு அவங்க பிளான் பண்ணிட்டு வராங்க. ஆனா அந்த சூழ்நிலையில அவர் என்ன பண்றாரு? விலகி போய் தனியா ஜெபிக்கிறாரு, அதிகாலையில ஜெபிக்கிறாரு, ராம் முழுவதும் ஜெபிக்கிறாரு. எப்பொழுதும் அவர் பிதாவோடு ஒரு நல்ல தொடர்புல, அதுதான் தனிப்பட்ட விதத்துல அவர் எப்பொழுதும் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார். ஹல்லேலூயா. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஜெபத்துக்கு வருகிற தடை என்னன்னா, எப்ப பாரு எல்லாத்துக்குள்ளேயும் போய் கலந்து கிடக்கிறது. என்ன இருந்தால் நான் தான் முதல்ல போய் நிற்பேன், உணமா இருந்தாலும் நான் தான் நிற்பேன், கல்யாணமாக இருந்தாலும் நான் தான் நிற்பேன், எல்லாத்துக்குள்ளேயும் நான் தான் நிற்பேன். நம்மளை எல்லா சூழ்நிலைக்கும் தனிமைப்படுத்திக்கணும். எல்லா வேலையும் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம்,
ஆனா உங்களை அந்த சூழ்நிலையை விட்டு தனியா பிரிச்சு நீங்க தேவனோடு ஒரு தனிப்பட்ட நேரம் செலவழித்து தான் ஆக வேண்டும். அந்த நேரம் தான் உங்களை பலப்படுத்துகிற நேரம், அந்த நேரம் தான் உங்களை உயிர்ப்பிக்கிற நேரம், அந்த நேரம் தான் நீங்க எல்லா சூழ்நிலைக்கும் மேலாக நீங்கள் ஏறுகிற நேரம். ஹல்லேலூயா. Prayer is an invitation. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஜெபம் என்பது ஒரு அழைப்பு, அது ஒரு கட்டாயம். அவர் உங்களை அழைக்கிறார். எதுக்கு? அவர் உங்களோட பேச. இப்ப ஆதாமுடைய வாழ்க்கையில எடுத்துப்பார். அவர் ஒவ்வொரு நாளும் அவங்களோட பேச வந்தார். அப்போ சர்ப்பம் வந்துச்சு, இப்போ அவங்களோட பேசிட்டு இருந்துச்சு. இப்போ அதை ஒரு கான்வர்சேஷனாக அங்கே எடுத்துருந்துருக்கலாம்ல. நேற்று ஏதோ சர்ப்பம் வந்துச்சு, இது மாதிரி அந்த மரத்தில் நீங்கள் புசிக்கக்கூடாது சொல்லிச்சு, அதை நான் எங்களை புசிக்கணும்னு அது சொல்லுது, அதை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு வார்த்தை கேட்டிருந்தா கதையே வேற. நம்ம வாழ்க்கையில தான் ஒவ்வொரு சூழ்நிலை வரும்போது நம்ம அதுக்கு பதில் கண்டுபிடிக்காம அப்பாவோட ஒரு நேரம் ஒதுக்கி, ஆண்டவரே இப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு நடக்குது, இப்படி ஒருத்தவங்க என்ன பேசுறாங்க, இந்த மாதிரி நான் பாதிக்கப்படுறேன், இதுக்கு நான் இப்படிதான் யோசிக்கிறேன், நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ஒரு கேள்வி கேட்பாரு. இதுதான் நேரம் ஒதுக்குறது. இப்ப நம்ம ஜெபம் என்ன பண்றது? இப்படி சொல்றேன், அப்படி பண்றாங்க, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, நான் வந்து என்னது சொல்றது, வியாதியில கஷ்டப்பட்டு இப்படி சொல்லிட்டு ஓடிடுறது. நீங்க பாருங்க, பதில் கொடுங்க, என்னன்னு செய்யுங்க அப்படின்ட்டு என்ன பண்றது? அவர் என்ன சொல்றதுன்னே கேட்காம நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஓடிடுவோம். கொஞ்சம் நேரம் எடுத்து அந்த சூழ்நிலை விலகி சொல்றது இருக்கிறேன், அவருக்கு எல்லா காரியம் விளங்கும், புரியும். நீங்க என்ன இந்த சூழ்நிலை சொல்றீங்கிற கேட்கறது தான் மெயின் காரியம். இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட போய் விலக்கி சொல்லுவோம், இல்ல அவர்கிட்ட ஆலோசனை சொல்லிட்டு இருப்போம். எனக்கு இந்த மாதிரி லோன் கிடைக்கணும், அந்த லோனை வாய்ப்பை செஞ்சுருங்க, இந்த மாதிரி நான் வீடு கட்டணும், இந்த மாதிரி இதை பண்ணணும், இதெல்லாம் செஞ்சுருங்க அப்படின்னு போய் என்ன பண்றது? நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் ஏறி போய் அவர்கிட்ட ஆலோசனை சொல்லிட்டு வந்துடுறது. அவர் சொல்லுவதை கேட்போம். நம்ம வாழ்க்கை மாறணும், சபையால் மாறணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்மளுக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம் இருக்கும். அவர் சொல்லுவதை கேட்கத்தக்கதான இருதயமானது உணர்வுள்ளதா இருந்தாதான் அவர் என்ன சொல்றாருங்கிற சக்கு சக்கு சக்குன்னு இருதயம் பிடிச்சி இழுக்கும். அந்த உணர்வுள்ள இருதயம் எல்லாம் நம்ம செடி. ஆண்டவரே, எனக்கு உணர்வுள்ள இருதயம் தாருங்கப்பா. என் வாழ்க்கையில ஜெப ஆவியை ஊற்றுங்க ராஜா. என் வாழ்க்கையில ஜெப அனுபவம் மாறட்டும் ராஜா. ஆண்டவரே, அந்த உறவில இருந்து ஜெபிக்கிற விதமான ஜெபமா என் வாழ்க்கை மாறட்டும். என் ஸ்தானத்துல, என் அந்தஸ்துல, என் பரலோகத்துல நான் உட்கார்ந்து இருந்து என் குமாரனுடைய சத்தத்தை கேட்கிறவளாக, பிதாவின் சத்தத்தை கேட்கிறவளாக, ஆவியானவரின் சத்தத்தை கேட்டு உம்மோடு இணைந்து ஜெபிக்கிற ஜெபமா என் ஜெபமா. எல்லாம் வாயை திறந்து கேளுங்க, எல்லாம் இதை ஜெபிங்க. ஆண்டவரே, நீர் ஜெபிக்கிற ஜெபமா என் ஜெபம் மாறட்டும். இன்றைக்கு நீங்க அதை கேட்கும் போதுதான் அது வாய்க்க செய்வார். சின்ன பிள்ளைங்க எல்லாருமே வாயை திறந்து கேளுங்க. என்னுடைய பிரேயர் உம்முடைய பிரேயரா இருக்கணும் அப்பா. இயேசுவை போல நான் ஜெபிக்கணும். பிதாவின் சத்தத்தை கேட்டு ஆவியானவர் என்ன உணர்த்துவிக்கிறாரோ அந்த உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா. அந்த உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா. தேவ சத்தத்தை கேட்கிற இருதயத்தை கொடுங்க ராஜா. என் இருதயம் தேவ சத்தத்துக்கு நேராக திசை திருப்பப்படட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் சபைக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய ஜெப ஆவியினால நிரப்புங்க. எல்லா விதமான ஆண்டவரே, எங்களுடைய பாரம்பரிய ஜெபங்கள் மறுபடியுமாக மதத்துல நின்று ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் மாறட்டும். நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு மாறட்டும். தேவனோடு இணைந்து ஜெபிக்கிறவர்களா எங்களை மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. மத்தேயு எடுத்துக்கலாம். ஆண்டவர் அந்த மத்தேயுல அழகா நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். மத்தேயு 6வது அதிகாரத்தை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஆண்டவர் எப்படி ஜெபிக்க கூடாதுங்கிறதா சொல்லுவார். என்ன செய்யக்கூடாதுங்கிறத நிறைய சொல்லுவாரு. ஆனா எப்படி பர்ஃபெக்டா செய்யக்கூடாதத தெளிவா செய்வோம். செய்ய சொல்றத சொதப்பிடுவோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? 5வது வசனம், அன்றையும் நீ ஜெபம் பண்ணும்போது ஆமென், மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். ஆமென். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு
சொல்கிறேன். ஆமா, என்னது ஜெபம் ஆண்டவர் எப்படி சொல்றாரு? நீங்க மாயக்காரர்களை போல ஜெபம் நீங்க எல்லாம் உங்க ஜெபம் ஆண்டவர் பாருங்க இடத்துல சொல்றாரு, நீங்க ரொம்ப நல்ல வார்த்தையால ஜெபிப்பீங்க, பயங்கரமா ஜெபிப்பீங்க ஆண்டவர் சொல்றாரு. அந்த அப்படியான ஜெபங்களை நீங்க ஜெபிக்காதீங்க. உங்க ஜெபங்கள் அப்படி இருக்கக்கூடாது. அடுத்து எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்றாரு? 7வது வசனம் வாசிக்கலாம். நீயும் ஜெபம் பண்ணும்போது ஏழாவது வசனம் இந்த எப்படி ஜெபிக்க கூடாதுங்கிறது ஆண்டவர் இந்த வசனத்திலே சொல்லியிருக்காரு. அன்றையும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அனுப்பாதீர்கள். அவர்கள் அதிக வசூலிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். ஆமா, ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகள் சொல்லி நீங்க ஜெபிக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, அது கேட்கப்படும் நினைக்கிறாங்க. தங்களுடைய வாய் ஜாலங்கள் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படி நீங்க ஜெபிக்க வேண்டாம் ஆண்டவர் சொல்றாரு. 6வது வசனம் மத்தேயு 6:6. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அதை எழுதிக்கலாம், உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. இதுதான் அந்தரங்கமான இடம், சீக்ரெட் பிளேஸ். ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்ன நோக்கி? பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. சீக்ரெட் பிளேஸ். நீங்க பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், வெளி பிரகாரம்னு இருக்கும். அந்த பரிசுத்த ஸ்தலத்துல தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? பேசுவார். அதான் ஆண்டவர் இங்க சொல்றாரு, பிதாவை நோக்கி. அதுதான் நம்ம அந்த சீக்ரெட் பிளேஸ் வச்சுக்கணும். எப்பொழுதும் பிதாவை நோக்கி ஜெபிக்கிற அந்த சீக்ரெட் பிளேஸ்ல இருந்து நீங்க ஜெபிங்க. ஹல்லேலூயா. மறுபடியும் எல்லாரும் சொல்லுவோம். நீயோ ஜெபம் பண்ணும்போது கதவை பூட்டி உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதில் அளிப்பார். இதுதான் ஜெபத்தோட சீக்ரெட். எனக்கு பதில் வேணும், எனக்கு பதில் கிடைக்கணும், என் ஜெபத்துக்கு பதிலே வரலன்னு ஏன் சொல்றோம்? வெளிப்பிரகாரத்திலே நின்று தவன் கத்திட்டு ஓடிடுறது. அல்லது இன்னும் கொஞ்சம் முன்னேறி அந்த உட்பிரகாரத்துல கொஞ்ச நேரம் உட்காந்து ஆராதிச்சு ஜெபிச்சுட்டு ஓடுறது. யாரும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல நின்று ஜெபிக்கிறது. அது அந்த சீக்ரெட் பிளேஸ். அன்றைக்கு அவங்களுக்கு கஷ்டம். அன்றைக்கு ஆசாரியர் ஒருத்தர் தான் போகணும். அது வருஷத்துக்கு ஒருத்தர் போய் எல்லா ஜனங்களுக்காக ரத்தத்தோட பக்தியா போய் நின்று ஜெபிச்சுட்டு வரணும். ஆனா இயேசு அவர் சிலுவையிலே அந்த திரைச்சீலையை கிழித்து அந்த பிதாவண்டை போகிறதற்கான ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை உண்டு பண்ணிவிட்டார். ஹல்லேலூயா. அந்த சீக்ரெட் பிளேஸ் இன்றைக்கு உடைக்கப்பட்டு விட்டது. நம்ம போய் இத்தனை ஸ்டெப்ஸ் கிடையாது. இன்றைக்கு நேர அதுக்குதான் நம்மளுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? அதுதான் நீங்க ரோமர் 8வது அதிகாரத்துல பார்க்கலாம். அதுதான் ஆவியானவருடைய ஜெபம். உங்களுக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி உங்களுக்கு கொடுத்திருக்கிற இயேசுவோட ஜெபம் 17வது அதிகாரத்துல பிதா என்ன எப்படி நேசிக்கிறாரோ அப்படியே தான் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த 2 அதிகாரத்தையும் நீ வாசிங்க. இது இயேசுடைய ஜெபம், அது பிதா ஆவியானுடைய ஜெபம். அவங்க 2 பேரும் நம்மளுக்காக அப்படி ஜெபிக்கிறாங்க. ஆனா நம்ம நடுவுல போய் நின்று அப்பா என் சத்தம் உங்களுக்கு கேட்கலையா, உங்களுக்கு கண்ணு தெரியலையா, காது தெரியலையா அப்படின்னு நம்ம வேற விதத்துல ஜெபிக்கிறோம். ஆனா அவங்க என்னுடைய நன்மையெல்லாம் என் பிள்ளைகளுக்கு உண்டா இருக்கட்டும், என்னுடைய எல்லா காரியங்களும் என் பிள்ளைகளுக்கு உண்டா இருக்கட்டும்ங்கிற மேன்மையான ஒரு ஜெபம் நம்ம அதோடு இணைந்து ஜெபிக்கிறவளா இருக்கணும். இந்த சீக்ரெட் பிளேஸ். 3வது ஃபர்ஸ்ட் பிதாவை அறிந்த உறவுல நின்று ஜெபிக்கணும். 2வது நேரம் ஒதுக்கி ஜெபிக்கணும். 3வது இந்த சீக்ரெட் பிளேஸ்ல நின்று ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கு உங்க ஜெப பேட்டர்ன் எல்லாம் மாறட்டும். இந்த ஆண்டவர் அந்த எல்லா பிசாசு ஏமாற்றி ஜெபிக்கிறேன்னு சொல்ற எல்லா காரியங்களும் மாற்றி ஆண்டவர் சபையாய் நம்மளுக்கு ஜெபிக்கிறவர்களாய். ஜெபிக்கிறது மீன்ஸ் எப்படின்னா அது என்னோட ஐடென்டிட்டி கிடையாது. நான் அப்படியே ஜெபிக்கிறேன் அப்படி கிடையாது. நானும் அவரும் அந்த உறவு என்னங்கிறதை அறியக்கூடியவர்களாய் நின்று நம்ம ஜெபிக்கிறவர்களாய் இருப்போம். அடுத்து நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாருன்னா எசேக்கியேல் எடுத்துக்கலாம். எசேக்கியேல் அது புடவை எடுத்து வச்சுக்கலாம். 36வது அதிகாரம். இன்னைக்கு நம்ம முடிச்சுட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே செபிக்கலாம்.
36வது அதிகாரம் 1 வசனம் வாசிப்பான். மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் மலைகளை நோக்கி தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் மலைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அப்படியே வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், பகைவர் உங்களை குறித்து நித்திய மேடுகள் எங்கள் வசமாயிற்று என்று சொல்கிறபடியினால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், நீங்கள் புறஜாதிகளில் மீதியானவர்களுக்கு சுதந்திரமாய் இருக்கும்படி அவர்கள் உங்களை பாழாக்கி உங்களை சுற்றிலும் இருந்து விழுங்கினபடியினாலும், நீங்கள் வாயாடிகளுக்கு பேச்சும் ஜனங்களுக்கு அவதூறுமானவர்களானபடியினாலும், இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். மலைகளுக்கும் மேடுகளுக்கும் ஆறுகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் பாழாக்கப்பட்ட அவாந்தர இடங்களுக்கும் வெறுமையாய் விடப்பட்ட பட்டணங்களுக்கும் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், உங்களை சுற்றிலும் மீதியான புறஜாதிகளுக்கு நீங்கள் கொள்ளையும் பரியாசமுமாய் போடப்படுகிறார். இதுல ஆண்டவர் என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் மலைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அப்புறம் என்ன சொல்றாரு? கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அடுத்து, நீங்கள் கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆண்டவர் அந்த இடத்துல அது சும்மா அதை நான் சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்படுவாங்க, மறுபடியும் என்ன பண்ணிடுவாங்க? ஆண்டவருக்கு பிரியமில்லாத செஞ்சிருவாங்க, அவங்க போய் அடிமை ஆயிடுவாங்க. அப்போ அடிமை ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? கதறுவாங்க. மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அவங்களை மீட்பார். இந்த மாதிரி கதையா? நம்ம கதை தான். அவங்க கதையும் நம்ம கதையும் அதே கதை தான், ஒரே கதை தான். மீட்பாரு, மறுபடியும் பின்னாடி ஓடுவோம், மறுபடியும் ஓடி வந்து ஆடுவோம், தேவன் மறுபடியும் மீட்பாரு. இதுதான். அப்போ இவங்க செய்யறது எல்லாம் செஞ்சாங்க. ஆனா தேசத்துல என்ன பண்ண, மலைகளை அவங்க தேசத்தை படிச்சு சொல்றாங்க, இந்த தேசத்துல இருக்கிறதுனாலதான் இப்படி இருக்கு இந்த அப்படின்னு சொல்லி புறஜாதியார் என்ன பண்றாங்க, இந்த தேசத்துல இருக்கிற இவங்க வாழ்றதுனாலதான் இந்த மழை எல்லாம் கெட்டு போச்சு, இந்த என்னது இந்த தேசம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேசத்தை அவங்க படிச்சு சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல அந்த தேசத்தை நான் சரியாக்கப்பாரு, அந்த காரியத்தை நான் முதல்ல சரியாக்கப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மலைகளை பார்த்து நீ சொல்லு, அந்த இலைகளை பார்த்து நீ சொல்லு, அந்த நிலங்களை பார்த்து நீ சொல்லுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆண்டவர் அந்த என்ன பண்றாருன்னா, எசேக்கியா மூலம் அந்த மலைகளுக்கும் அந்த பள்ளத்தாக்குகளுக்கும் பாழாய் போன காரியங்களுக்கும் நீ நான் சொல்றத பேசு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து அதுதான் சொல்றார். நம்மளை சுற்றி பாழாய் போயிருக்கிற காரியங்கள், இனி ஒண்ணுமே உருப்படாது, இனி எதுவுமே நடக்காது அப்படின்னு என்னென்ன காரியங்களை நம்ம வாழ்க்கையில சுற்றி இருக்கிறதோ அதை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ நான் சொல்லுகிற வார்த்தையை பேசு. ஹல்லேலூயா. முதல்ல நம்ம சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் பேச சொல்றார். சூழ்நிலைகளுக்கு நேர நான் சொல்ற வார்த்தையை பேசுங்க. அடுத்து ஜெபமானது எப்படி இருக்கணும்னா, சூழ்நிலைய பேசுகிற ஜெபமா இருக்கக்கூடாது, சூழ்நிலைய பார்த்து பேசுகிற ஜெபமா இருக்கணும். நம்ம என்ன சொல்றோம்? இருக்கிறது தான் சொல்றோம், சொல்லி சொல்லி என்ன ஆகுது? இன்னும் மோசமா தான் போகுது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த மலைக்க பார்த்து சொல்லு, இந்த பள்ளத்தாக்க பார்த்து சொல்லு, நான் உரைக்கிறத நீ சொல்லு. அப்படி சொல்லும் போது அந்த கடைசி நிறைய இது ஃபுல்லும் போய் வாசிங்க. அந்த 36ல ஆண்டவர் நீ சொல்லு சொல்லுன்னு ஒவ்வொரு காரியத்தையும் அவர் சொல்லிட்டு, இது ஃபுல்லுமே அப்படிதான் இருக்கு. நான் சொல்றத சொல்லு, இந்த காரியத்துக்கு இதுக்கு சொல்லு, அவங்கள பார்த்து சொல்லு, ஒவ்வொருத்தையும் பார்த்து சொல்லுவார். அந்த கடைசி 38வது வசனம் வாசிங்க. டைம் இல்லாதனால நான் ஷார்ட்டா பண்றேன். பண்டிகை காலங்களில் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாய் இருக்கிறதோ அப்படியே அவாந்தரமாய் இருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும். அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகின்றார். அந்த சூழ்நிலையை பார்த்து அவர் என்ன சொல்றாரு? மந்தைகள் எப்படி அந்த பண்டிகை நாள்ல எப்படி இருக்குன்னா, உலகத்துல எங்க இருந்தாலும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, எருசலேம் நகரத்துக்கு அந்த பண்டிகை கொண்டாடுறதுக்கு கூட்டம் கூடிடுவாங்க. எப்படி திரளாய் இருக்கிறதோ அப்படியே அவாந்தரமாய் இருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையாய் நிரம்பும். அங்க பட்டணம் அங்க இல்ல, மனுஷர் இல்ல, அங்க மரங்கள் எல்லாம் பாழாக்கப்பட்டுச்சு. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அங்க சொல்றாரு,
எப்படி மந்தையினால அந்த பண்டிகை நாட்கள்ல எப்படி நிறைஞ்சு இருக்குமோ அப்படியாய் நிரம்பி இருக்கும். அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுவார்கள் என்று ஆண்டவர் அங்க ஒரு ரெஸ்டரேஷனை சொல்றார். அந்த இடத்துல என்ன இருக்கும்? களிப்பு இருக்கும், கொண்டாட்டம் இருக்கும், மறுபடியும் அவர்கள் சேருகிற ஒரு மகிமை இருக்கும். எல்லா காரியத்திலும் இந்த கடைசி வசனத்துல என்ன சொல்றாரு? சொல். ஆண்டவர் அப்படிதான் நம்மளோட வாழ்க்கையில வைத்திருக்கிறார். சூழ்நிலைகளை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறாரோ சொல். ஆண்டவர் என்ன சொல்றாரு? காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீங்க, இந்த பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரம்பும். உங்க பேங்கை பார்த்து, ட்ரையான உங்க பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்து பேசுங்க. உங்க சரீரம், பலவீனப்பட்ட சரீரத்தை பார்த்து பேசுங்க. உறவுகளுக்குள்ள இருக்கிறதான கஷ்ட இடத்துல அதை பேசாதீங்க. எப்படியா இருக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறாரோ இந்த சொல்லக்கூடிய வார்த்தை எந்த இடத்துல இருந்து வரும்? பிதாவின் ரகசிய அறையிலிருந்து புறப்படும். ஹல்லேலூயா. ஏன் நம்ம வாழ்க்கையில அப்படி ஒரு தீர்க்கதரிசன ஜெபங்கள் இல்லை? தீர்க்கதரிசன பிரகடனம் ஏன் நம்ம வாழ்க்கையில உண்டாகல? அதை மாற்றக்கூடிய காரியமே உண்டாகல. ரகசிய அறையிலிருந்து இந்த வார்த்தைகள் புறப்பட்டு வந்து கேட்கிற தன்மை இல்லை. ஹல்லேலூயா. நீங்க அப்படி கேட்டு அந்த இடத்துல சொல்லும் போது ஆண்டு சொல்ல எல்லாம் மாறிப்போம். சத்தம் கேட்கும். பட்டணங்கள் எப்படி இருக்குமா? மந்தை எப்படி திரளாய் இருக்கிறதோ அப்படி அவாந்தரமாயிருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையாய் நிரம்பும். எப்படி ஆடு மாடு பை எப்படி இருக்கும்? அந்த என்னது சொல்றது, அந்த பண்டிகை நாடு ஃபுல்லா அதுதான் இருக்கும். அது மாதிரி நீங்க எல்லாரும் திரும்பி வருவீங்க. ஆனா எந்த இடத்துல இருக்காங்க? அவங்க சிறைப்பட்டு போய் சிறைவாசத்துல அங்க உட்கார்ந்து இருக்காங்க. நம்பிக்கை கிடையாது, போவோமாங்கிற நிச்சயம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ சொல். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவங்களை அந்த பிக்சருக்குள்ள கொண்டு வர. ஏன்னா அவங்க மூளையெல்லாம் எப்படி இருக்கு? இப்போ அதை அவர்களுக்குள்ள கொண்டு வந்து திணிக்கிறார். இதுதான் நம்மளோட விசுவாசத்துல அவர் நடத்துகிற காரியம். ஒன்றுமே இல்லாத இடத்துல இருந்து ஒரு காரியத்தை உருவாக்குறாருன்னா நம்ம மூளைக்கே எட்டாத ஒரு காரியத்தை அவர் சொல்லும் போது அதை நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். ஆமா, மந்தையால நிரப்பி இருக்கும், நாங்க போவோம் மறுபடியும் அந்த தேசத்துக்கு. உங்க பேச்சு என்ன ஆகணும்? ஃபர்ஸ்ட் பார்க்க வைக்கிறார், அடுத்து என்ன ஆகணும்? பேசணும். ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணணும். முதல்ல என்ன? அவர் சொல்றதை கேட்கணும். அவர் சொன்னதை அப்புறம் என்ன பண்ணணும்? பார்க்கணும். பார்த்தோன்னே பேசணும். காரியம் மாறிய முடிஞ்சிடும். அவ்வளவுதான். இதான் ஜபம். கிளம்பலாமா? சிம்பிள், வெரி சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். முதல்ல கேட்கிறவர்களா, அப்ப கேட்கும் போது ஒரு காரியத்தை அவர் சொல்லுவார். சொன்னோன்னே அவரோடு இணைந்து பேசும்போது காரியம். இதுதான் தீர்க்கதரிசன ஜபம். ஹல்லேலூயா. நாம் உரைக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றார், நீ உரை, நான் சொல்லுவதை சொல். அதுதான் நீங்க அந்த 37வது அதிகாரம் வந்தாங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஸ்டோரி தெரியும். ஃபர்ஸ்ட் இப்ப இந்த இடத்துலதான் கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது. 37வது அதிகாரம் ஃபர்ஸ்ட் வசனம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து ஆமென் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. ஆமென். இதுதான் நம்முடைய ஜெபத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ நம்மளுக்குள்ள அந்த காரியத்தை உண்டு பண்ணி நம்மளை ஆவிக்குள்ளாக்குவார். ஹல்லேலூயா. ஜெபத்துல நம்மளை என்ன பண்ணுவாரு? ஒரு இடத்துக்கு கொண்டு போவார். இப்போ நம்ம ஒரு நிலைமையில ஒரு ரெண்டு நின்று ஜெபிச்சுட்டு இருப்போம். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா அடுத்த ரெண்டுக்கு நம்ம எடுத்துட்டு போய் நம்மளை ஆவிக்குள்ளாக்கி அடுத்த மேன்மைகளை. இப்போ யாருக்கு சொல்லு? மலைக்கு சொல்லு, மரத்துக்கு சொல்லு அப்படின்னு சொல்ல அடுத்து மனுஷனை பார்த்து எலும்புகளை பார்த்து சொல்ல ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. அந்த நம்மளுக்கு அப்படியே ஒவ்வொன்றா வாசிக்கலாம். என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். ஆமென். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. ஆமென். ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த சூழ்நிலைகளை நமக்கு எப்படியாவது இருக்குது, நம்ம எந்த அளவா புரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அந்த ஜெப இடத்துல கொண்டு போய் அதனுடைய டெப்த்தை காட்டுவார். இந்தபடியான காரியங்கள் அந்த இடத்துல உண்டாகி இருக்கிறது, இதனால இந்த காரியம் உண்டாகி மிகவும் உலர்ந்து போயிருந்தது. எப்படி இருந்துச்சா? மிகவும் உலர்ந்து போச்சு கிடையாது, மிகவும் இனிமேல் அது ஒண்ணுமே நடக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல காட்டுற. இப்ப நம்மளுக்கும் சில நேரம் காட்டுவார். இப்ப நான் படிக்கும் போது எனக்கு
நம்ம என்ன பண்ணோம், நம்ம ட்விஸ்ட் மைண்டு, ஓ நம்ம வாழ்க்கையெல்லாம் இப்படிதான் அழிஞ்சு போயிடுமோ அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுவோம், வேற விதத்துல ட்விஸ்ட். ஏன்னா நம்ம அறிவு இல்லை. இப்போ நம்ம எப்பவுமே நம்ம சூப்பர் இல்லை, சொல்றதை கேட்க மாட்டோம். உடனே இப்படி ட்விஸ்ட், இப்படி இந்த ப்ரேயருக்கு ஒரு என்ன பண்ணிடுவோம், மாற்றி ஒரு அர்த்தம் எடுத்து இப்படி காட்டினாருன்னா என்ன பண்ணுவோம், அதுதான் கேட்கணும். ஒவ்வொரு காரியம் வரும்போது ஒரு 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 என்ன சொல்ற, ஒரு காரியத்தை நம்மளுக்கு தரிசனத்துல சொல்றாரு, சொப்பனத்துல சொல்றாருன்னா நம்மளே அர்த்தம் எடுத்துடக்கூடாது. நம்ம அர்த்தம் எடுத்தா வேற மாதிரி போயிடும் உலர்ந்து. அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை இப்படிதான் முடிச்சு போகும் போல, காட்டுறாரு போல, அவ்வளோதான் போல, இருக்கிற ட்ரைக்கு வந்தோம் இன்னும் ஓவர் ட்ரைனஸ் ஆகும் போல, அப்படியே ஆயிடும் போல இல்லையா. நான் என் லைஃப்ல அது மாதிரி நான் பார்த்துருக்கேன். இப்போ நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கேன், சீரியஸா. ஏன்னா இந்த மாதிரி நான் நிறைய இது காட்டும் போது நம்ம சூப்பர் பிரைன் நிறைய வேலை செஞ்சு அதை வேற மாதிரி ஜெபிச்சு, இப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, காட்டிட்டாரா உடனே போய் நீங்க சொல்லுங்க. அப்புறம் அழகா பேசுற, அழகா சொல்லி கொடுக்குற, சீரியஸ். அதை நான் இந்த காலங்களில் நான் ரொம்ப அதை ருசிக்கிறேன். ஏன்னா நான் அதை ரொம்ப ரொம்ப டெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி அப்படி ஒரு என்ன சொல்றது, ஒவ்வொரு ட்ரீமை ஆண்டவர் மேன்மையான அதை எவ்வளோ மோசமாக ட்விஸ்ட் பண்ண முடியுமோ அந்த அளவு நான் எல்லா காரியத்தையும் உடனே நான் கேன்சல் பண்ணணும். ஆனால் அதுக்கு அடுத்த என்ன காரியங்கிறதுக்கு உள்ள போகணும். நான் அப்படி இல்லை, அது சம்டைம்ஸ் எச்சரிப்பேன், நீ ஜாக்கிரதையா இரு. இப்போ உடனே கேன்சல்லாம் பண்ணிட்டேன், அப்புறம் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு, இங்கே சுட்டு அடிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சுருவான். ஆனால் அங்கே பெரிய காரியம் வெயிட்டிங்ல இருக்கு. அதை அழகாக சொல்லி கொடுத்துருப்பாரு. அவரோட நான் பேசியிருந்தேன்னா, அந்த காரியத்தை செயல்பட்டிருந்தேன்னா, அது வர்றதுக்கு முன்னே நான் வெளியிட்டு போயிருப்பேன். அது ஒரு நிமிஷத்துல சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இருக்கு, ஓ இந்த காரியத்தினால தான் ஆண்டவர் அப்ப சொல்லியிருக்காரு. ஆனா இங்க அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போயிருக்கு. இப்படிதான் நம்மளுடைய மைண்ட் ஆண்டவருடைய சத்தத்தை ஆண்டவர் அப்போ என்ன சொல்றாரு அங்க 4வது வசனம். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். உரைக்கிறார் என்று சொல் என்றார். சொல் என்றார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, இந்த எலும்புகளை நோக்கி நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். அப்புறம் என்ன சொல்றாரு, உங்க மேல நரம்பு வரும், மாம்சம் உண்டாகும், தோளினால மூடுவேன், ஆவியை கட்டளையிடுவேன், நீங்க உயிர் அடைவீங்க அப்படின்னு அப்ப சொல்றாரு. அதே போல ஆண்டவர் அதை வந்து எசேக்கியாட்ட கேட்கிறாரு. அவர் புத்திசாலியா பதில் சொல்றாரு, ஆண்டவரே அது உமக்கு தான், நம்ம மாதிரி தான், ஆமா உயிர் அடை ஏதாவது கூட சொல்லி சொதப்பியிருக்கோம். அவர் நீட்டா சொல்லிடுறாரு, ஆண்டவரே அது உமக்கே தெரியும். ஏன்னா பார்த்தா தெரியல, ஏன்னா உலர்ந்து போயிருக்குது, எப்படி பயங்கரமா உலர்ந்து போயிருக்கு, இது என்ன நடக்கும் தெரியல, இது உமக்கே தெரியும் தான் அவர் சாய்ஸ்லேயே விட்டுட்டுறாரு. அது கூட பெட்டர் ஜபமாக தான் இருக்கும், நம்ம சாய்ஸில் எடுக்காம இருப்போம் இல்லையா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் அவர் என்ன வாயிலிருந்து அவர் சொல்றாரு, உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். இப்போ அவர் கேட்கிறாரு, அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசுறாரு. அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் நமக்கு தெரியும், மண்டை ஓடி எல்லாம் உணர்ந்து கை தனியா கால் எது என்ன எலும்புனே தெரியாது, எல்லாமே கிடக்குது. அவர் உரைக்க ஆரம்பிக்கிறார். எலும்புகளை பார்த்து அவர் பேசுறாரு, உங்களுக்கு உயிர் அடைவதாக சொன்ன உடனே அவங்க அது என்ன பண்ணிடுச்சு, அதனதன் எலும்பு அதனதோட இப்ப என்ன ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருச்சு. மண்டக்கூடுல இருந்து எல்லாம் அப்படி பாடி எல்லாம் வந்து எல்லாம் குச்சி குச்சா நிக்குது. ஆனா அதுக்குள்ள ஆவி வரல. ஆனா ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொன்னாரு, உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். இப்ப ஆண்டவர் நம்மளோட சொல்லுவார். சில காரியங்கள்லாம் சொன்னா இப்படி கடன்னு எல்லாம் நிறைவேற மாதிரி இருக்கும். ஓ சரி இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னா, ஆனா நிறைவேறாத மாதிரி வந்தோன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த இடத்துல கிவ் அப் பண்ணிடுவோம். நம்ம ஜெபம் என்னங்கயா இருக்கும்,
ஆமா, இப்படி அப்பா பாரு இப்படிதான் கை கூடி இப்படியே அப்படியே இப்படி 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 வந்துருது, ஏதோ கையில் எடுத்து சாப்பிட்றலான்னா எடுத்து படக்கம் படிச்சுட்டு அப்படின்னு என்ன பண்ணிடுவோம், சோர்ந்து. ஆனா ஆண்டவர் அங்க உரைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலைகளை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, கிவ் அப் பண்ணிடக்கூடாது. ஆண்டவர் அதை தான் உங்களுக்கு சொல்லுகிறார். ஒரு சூழ்நிலை உங்களோட அந்த காரியத்தை செயல்படுவேன் அப்படின்னு உங்களோட பேசினார்னா விட்டுறாது. ஏன்னா அது நிச்சயம் செயல்படும். அது அங்கே இருந்து புறப்பட்ட வார்த்தை. இது தேவனுடைய சமூகத்திலிருந்து, ரகசிய அறையிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. அது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற முடியாம இருக்கவே முடியாது. அதுதான், நீ சொல்வதை தடுப்பவர் யாரும் இல்லை. ஹல்லேலூயா. நம்பத்தக்கவர் அவர் ஒருவர், அவரை உண்மையுள்ள தேவன். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொன்னதை தடுப்பவர் யாரும் இல்லை. அவர் சொன்னபடிதான் செய்வார். ஹல்லேலூயா. அப்புறம் ஃபைனலா அவர் என்ன சொல்றாரு, மறுபடியும் அந்த ஆவியை பார்த்து பேசு. ஹல்லேலூயா. மறுபடியும் அவர் என்ன சொல்றாரு, நீ பேசு. நம்முடைய ஜெபங்கள் பேசுகிற ஜெபங்களாக இருக்க வேண்டும். தேவன் என்ன செய்ததான் உங்களுக்கு ஜெபம்னா என்னங்கிறத தான் நம்ம சொல்லணும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை பேசுவதுதான் ஜெபம். அவரோடு அமர்ந்து அவர் சொல்லுவதை கேட்டு பேசுவதுதான் ஜெபம். இதுதான் ஜெபத்தோட டெஃபினிஷன். நம்மளுக்கு தோணலாம், அப்ப இதுவரைக்கும் நான் என்ன ஜெபம் பண்ணேங்க, மாறணும் இல்லையா? இதுவரை நம்ம பண்ணதெல்லாம் கதறல், பயத்துல இருந்து, கோபத்துல இருந்து, அங்கலாய்ப்புல இருந்து எல்லாம் வரதெல்லாம் பிதாவை அறிந்த அறிவிலிருந்து வருவதுதான் ஜெபம். ஹல்லேலூயா. பிதாவை முழுவதுமாய் அறிந்தவர் இயேசு மாத்திரம்தான். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் பிதாவின் ஆழங்களை அறிந்தவர். பிதா யார் என்று முற்றிலுமாய் அறிந்தவர் இயேசு மாத்திரம்தான். மோசே ஜெபித்தார், ஆபிரகாம் ஜெபித்தார், தாவீதும் ஜெபித்தார். தாவீதுக்கு கொஞ்சம் அந்த வெளிச்சம் இருந்துச்சு, இந்த பிதாவை குறித்ததான் கொஞ்சம் வெளிச்சத்தில் அவர் ஜெபித்தார். ஆனா இயேசு தான் முழுவதுமாய் பிதாவை அறிந்தவராய் இருந்தார். ஜெபத்துல முழுவதும் நம்மளை கம்ப்ளீட்டா நடத்துகிறவர் அவர் தான். அதனால அவரோடு இணைந்து நம்ம ஜெபிக்கிறோம். இதுதான் ஜெபம். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசன ஜெபமாய் இருக்க, தேவன் உரைப்பதை உரைத்து காரியங்களை மாற்றணும். நம்ம பேசுறதை பேசக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில அந்த காரியம் மாறணும். நாமளா இதையாவது, சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருக்கணும் அதை குறிச்சு பேசாதீங்க. ஏன்னா அந்த இடத்துலதான் நீங்க தேவனோட, அதுக்குதான் ஓடணும், அதுக்குதான் பிதா, அதுதான் நீங்க ஜெப. அப்படி வரும்போது உடனே உங்க அறக்காதவ பூட்டி அந்த அரங்கத்துல போய் ஜெபிங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, வெளியரங்கமா பதில் தருவார். ஓகே, இந்த ஜெபத்துக்கு என்ன தடை அதை மட்டும் சொல்லி நான் முடிச்சுறேன். ஜெபத்துக்கு எது தடையா இருக்கிறது நம்ம வாழ்க்கையில? மத்தேயு எடுத்துக்கலாம், 6வது அதிகாரம் எடுத்துக்கலாம். ஆம், 23வது வசனம். உன் கண் கெட்டதா இருந்தால், சாரி 5:23. ஆகையால் மத்தேயு 5:23. ஆகையால் நீ பலிபீடத்தினில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாகி, அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்ன காரியம் நம்ம வாழ்க்கையில, பலிபீடம் என்பது தேவனோடு தொடர்பு கொள்ளுகிற இடம் இல்லையா? அது ஒரு போர்ட்டல், அது ஒரு ஓப்பன் பிளேஸ், ஆண்டவரோடு தொடர்பு கொள்ளுகிற ஒரு இடம். அந்த இடத்துல நீ வரும்போது உன் சகோதரனுக்கு உன் பேர ஒரு கசப்பு, ஒரு கோபம் எது இருந்தாலும் அந்த மன்னியாத தன்மையோடு நீ செலுத்துவாயானால் அந்த காணிக்கையை நான் ஏற்றுக்க மாட்டேன். அப்படின்னா என்னன்னா, உன் ஜெபத்துக்கு அங்கே உனக்கு பதில் கிடையாது. அப்படி உனக்கு ஒரு குறைவு இருக்கு அப்படின்னா நீ முதல்ல போய் ஒப்புரவாகு. நீ முதல்ல போய் என்ன பண்ணு, ஒப்புரவாகி அதை சரி பண்ணிட்டு நீ வந்து உன் காணிக்கையை செலுத்து.
நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதான் ஆண்டவர் நம்மளை ஃப்ரீ பண்ணணும்னு விரும்புகிறார். எந்த சத்துருவின் அடிமைக்குள்ளே நீ போய் சிக்கிடாத, எந்த ஒரு காரியத்துக்குள்ள நீ போயிடாதபடிக்கு நீ என்ன பண்ணு, விடுதலையா இரு. ஆண்டவர் நம்மளை விடுதலையா இருக்க அழைத்திருக்கிறார். நம் சுதந்திரவாளிகளா இருக்க அழைத்திருக்கிறார். இதுதான் ஜெபத்துக்கு தடை. எதுவனா மகிழ்ச்சியாகும். நல்லா வச்சுக்கோ. ஏன்னா பிசாசு இந்த இடத்துல நம்மளை ரொம்ப நியாயஸ்தனமா நம்மளை ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி நம்மளுடைய காரியங்கள் தடைப்பட்டு போகும்படியாக, நம்முடைய காரியங்களுக்கு நம்ம பதில் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அந்த இடத்துல என்ன பண்ணுவான், தடை பண்ணுவோம். அதனால அந்த மன்னிக்கிற அது எப்படி உங்களுக்குள்ள அந்த மன்னிக்கிறது ஈஸியா வரும்னா, ரொம்ப ஈஸி. ஆண்டவர்கிட்ட நம்ம இவ்வளவு மன்னிப்பு பெற்றுக்கிறோமே சொல்லுங்க, நம்மளை இவ்வளவு மன்னிச்சிருக்கிறாருல. இப்போ மற்றவங்களை மன்னிக்கிறதுல என்ன இருக்கு? நம்மளை லிஸ்ட் பண்ணோம்னா மன்னிக்கிறது கஷ்டமா ஈஸியா? ரொம்ப கஷ்டம். அவங்கள பாயிண்ட் பண்றதுதான் இங்கே இருக்கு. ஆனா நான் அப்பாட்ட போகும்போது அது ஈஸியா மன்னிக்கிறார். ஆனா நான் ஏன் அங்க கொக்கை போட்டு வைக்கணும்? அதுக்குதான் நீங்க சிலுவையிலே ஓடணும். ஆண்டவரே, நான் நிற்பதே உடைய கிருபைப்பா, உங்க ரத்தம் தான்ப்பா என்னை கழுவி சுத்திகரித்து இன்னைக்கு இந்த எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள நான் வைத்திருக்குது. ஆனா இந்த ஒரு காரியம் எனக்கு கஷ்டமா இருக்கு. அவங்களையும் உங்களுடைய சமூகத்துல நான் கொண்டு வரேன். எனக்கும் மன்னித்தது போல அவங்களையும் மன்னிக்க எனக்கு கிருபை செய்யுங்க. கேளுங்க. இந்த ஒரு தாழ்மையான ஜெபத்தை ஜெபிங்க. இந்த பரிசெய்யர் சதிசெய்யர் மாதிரி போய் நின்று அப்படியே குற்றம் பண்ண வேண்டாம். அவங்க அப்படி செஞ்சாங்க, அதனாலதான் இன்னும் ஆண்டவர் சொல்றாரு. அந்த ஜெபத்தை நான் கேட்கவே இல்லை. ஆனா அங்க போய் ஆயக்காரன் நின்று என்ன சொல்றான், என் மேல கிருபையாயிரம். நம்ம பார்க்கறதுக்கு கூட எனக்கு அதனால முடியல, என் மேல கிருபையாயிரம் அப்படிங்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஜெபத்தை நாங்க எடுக்கிறேன். ஹல்லேலூயா. அதுக்கு தான் சிலுவை இருக்குது. ஒரு ரத்தம் அங்க அதற்கு தான் இருக்குது. நம்மளுக்காக பரிந்து பேசிட்டு இருக்கு. நீங்க அந்த பரிந்து பேசுறதோட நீங்களும் போய் என்ன பரிந்து பேசிருங்க. சிம்பிள். நீங்க ஒன்றும் புதுசாலாம் பேச வேணாம். அந்த இயேசு உங்களுக்காக பேசிட்டு இருக்காரு. ஆவியானவர் உங்களுக்கு வாக்கு கடங்காத பெருமூச்சலோட நான் பேசிட்டு இருக்காரு. அவர் சத்தத்தை கேட்டு அந்த சூழ்நிலைக்கு நான் என்ன செய்யணுங்கிறதோட இணைஞ்சிருங்க. சிம்பிள், உடைஞ்சிரும். மன்னிப்புங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான காரியமே கிடையாது. ஆனா அது கஷ்டமான காரியமா நம்ம மாத்துவோம், ரொம்ப கஷ்டமா மாத்துவோம். ஏன்னா வைராக்கியம், மாமிசம், அந்த 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 எண்ணங்கள் இருந்தாவே மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா. ஹல்லேலூயா. மன்னிச்சு பாருங்க, சமாதானமா இருக்கு. சீரியஸா உங்க இருதயம் விடுதலைன்னா கொக்கி யாருக்குமே கொக்கி கொடுக்குறேல. இப்போ இருதயம் ஃபுல்லா 10 கொக்கியை வச்சு 10 பேரை இழுத்துட்டு இருந்துச்சுன்னா அவங்க என்னை பிடிச்சி 10 திசைக்கு இழுத்துட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் தான் அழைக்க விடுறேன், நீயே வச்சுக்கோ. ஈஸி. உன் இருதயத்துக்குள்ள 1 கொக்கிக்கும் போட அவசியமே இல்லை. அதுக்குதான் சிலுவையை நோக்கி பார்க்க. ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தை நோக்கி பாருங்க. அவங்களையும் கொண்டு வாங்க. அந்த இடத்துல உங்களை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, எனக்கு எவ்வளோ கிருபை செஞ்சீங்கப்பா, எவ்வளோ மன்னிச்சிங்க, மன்னிக்கவே முடியாதுங்கிற எல்லாத்தையும் நீங்க எனக்கு மன்னிச்சிங்களே. இதை நான் மன்னிக்க சம்டைம்ஸ் கஷ்டமா கூட இருக்கலாம். இந்த வார்த்தைகளோ அந்த சூழ்நிலைகளோ உங்களை ரொம்ப நெருக்குனதா இதுவா இருக்கலாம். கிருபையை கேளுங்க. இந்த கிருபை தாராளமா இருக்குது. உங்களை மன்னிச்சு விடுதலையாக்க அவருடைய கிருபை ஏராளமாய் தாராளமாய் ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த ஜீவ நீரூற்ற பதவி கொள்ளுங்க. அதுதான் அந்த கிரேஸ், அந்த கிருபையின் சிம்மாசனம். அது பேரே கிருபையின் சிம்மாசனம். அங்க எவ்வளவு நாள் அனுப்பிக்கலாம், எவ்வளவு நாள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த கிருபைக்கு அங்க அளவே இல்லை. எந்த சூழ்நிலைக்கும் கிருபைக்கு குறைவே இல்லை. அங்க போய் நின்று பழகுங்க. உங்க வாழ்க்கையை அப்படி அமைத்து பழகுங்க. உங்க ஜெபங்களை அப்படியாய் அமைத்து பழகுங்க. ஏதோ அந்த வெளிப்பிரகாரத்துல டெய்லி அந்த காலை கழுவிட்டு ஓடுறது, ஒரு அவசரத்துல ஒரு ஜெபிக்கிறது, நீங்க அப்படி இருக்காது. நேரம் எடுத்து ஜெபிங்க இல்லையா? ஒரு காரியம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆகணும்னா எவ்வளவு நேரம் எடுத்து பண்ணுவோம், எவ்வளவு பிளானிங். அப்ப நம்மளுக்கு இல்லாமலாம் இல்லை, எதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவருக்கு இப்படி எல்லாத்தையும் செய்ய முடியுமா இல்லையா? பரலோகத்துல இருந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நம்ம இல்லாம அவர் செய்யவே மாட்டார். இதுதான் அவரோட ப்ராப்ளம். இது சபைக்கு கொடுத்திருக்கிற பிரிவிலேஜ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அதை பெருசா பாருங்க. ஆண்டவர் நம்மளுக்கு நம்மளை வச்சுதான் எல்லாமே செய்யணுங்கிற போது அது நம்மளுக்கு கிடைச்ச எவ்வளவு மேன்மை.
அவருக்கு செய்யறது சுலபம். மனுஷனை வச்சுதான் அவர் போராட்டிட்டு கிடக்காரு. அது சூரியனை சுத்துனா அது பாட்டு ஒழுங்கா சுத்திட்டு தெரியுது, சந்திரனை சுத்துனா சுத்துது, மரம் காய்க்கினா காய்க்குது, அது நேரத்துக்கெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு. ஒரு பிரச்சனை இல்லை. அவர் சிருஷ்டிப்புல அவருக்கு பிரச்சனையே கிடையாது. மனுஷன் தான் செய்யாதங்கன்னா உடனே செய்யுது. ஏன்னா ஃப்ரீவில் அதுல அந்த பிடிச்சி இல்லை. நம்மளுக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம். ஹல்லேலூயா. அந்த சுதந்திரத்தை சரியான விதத்துல பயன்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் சுதந்திரவாளிகளா ஏன் பயன்படுத்தி இருக்கிறார்னா, அவரை போல சிந்திச்சு, அவரை போல செயல்பட்டு, அவரை போல ஆளுகை செய்து, அவரை போல அந்த பூமியில நம்ம வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். பரலோகம் பூமியிலே வர வேண்டும். பரலோகத்திலே தேவ சித்தம் நிறைவேறுவது போல பூமியிலே அவருடைய திட்டத்தை கொண்டு வரும்படிதான் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இருதயத்தோடு இணைந்து கொள்ளும். நல்லா செபிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயங்கள் வாஞ்சிகள் ஆண்டவரே, இந்த மேலான பாக்கியத்துக்குள்ளாக